போற்றியோ நமச்சிவாயம். என்னை ஆள்வது ஈசன் ஒருவனே. இப்போது நீங்கள் காண்பது காசியிலே கேதாரீஸ்வரர் கோயிலேருந்து கீழே இறங்கினா இந்த கங்கா ஆரத்தி பண்ணக்கூடிய ஒரு இடம். இது பழைய ஹரிச்சந்திரா காடு. இப்போ பார்க்கக்கூடிய இடம் அதை கீழே இறங்கி வந்தீங்கன்னா கேதாரீஸ்வரர்லேருந்து கீழே இறங்கி வந்தோன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஹரிச்சந்திரா காடு, பழைய ஹரிச்சந்திரா காடு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வெளியிருந்து வரக்கூடிய சடலங்களை எரிக்கக்கூடிய பழைய இடம். இது ரொம்ப அற்புதமான சுத்தமாக வச்சுருக்காங்க. அது முன்னாடி ரொம்ப சுத்தம் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த இடம் ரொம்ப சுத்தமான, எனி டைம் பாருங்கள் நிறைய சடலங்கள் எரிக்கப்படுகிறது. அந்த காட்சி இந்த இடம் போகும்போது நம்ம மனது ரொம்ப அமைதியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் எல்லோரும் பாருங்க ஒரு அம்மாவுடைய சடலத்தை வச்சுட்டு எரிக்கிறதுக்காக ரெடியாக வச்சுருக்காங்க. இதுதான் இந்த உடைய இடங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு யாத்திரை இது. அங்கே போனால் நான் எனது என்று எதுவுமே இருக்காது. இதுதான் இறுதி நிலை. ரொம்ப அற்புதமான ஒரு இடம், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல அற்புதமான ஒரு இடம். அனைவரும் சென்று இந்த இடத்தை பாருங்கள். போற்றியோம் நமச்சிவாயம். திருச்சிற்றம்பலம். பட்டினத்தார் இதை பற்றி ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு. போற்றியோம் நமச்சிவாயம். திருச்சிற்றம்பலம்.